சிஸ்டத்தை பத்தி சொல்ல போறோம். சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம். 8 கோள்களையும் மையமா வச்சிருக்கிறது வந்து சூரியன் தான். நான் ஃபர்ஸ்ட் சூரியனை பத்தி தான் சொல்ல போறேன். சூரியன் வந்து நெருப்பு கோள்னு சொல்வாங்க. அது எப்போதுமே ஹீட்டா தான் இருக்கும். இப்ப 8 கோள்களுக்கும் அதுக்கு ஒரு சுற்றுப்பாதை இருக்கும். அது சுற்றுப்பாதையில தான் அது சுத்தி வரும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ்னா சூரியனுக்கு அருகாமையில இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே இன்னர் பிளானட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இந்த 4 கோள்களுமே இன்னர் பிளானட்ஸ். அவுட்டர் பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ் இந்த 4 கோள்களுமே சூரியனுக்கு தொலைவில் இருக்கிறதால அது அவுட்டர் பிளானட்ஸ். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதால மெர்க்குரி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதனால மெர்க்குரி வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் சொல்லுவாங்க. நெப்டியூன் வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதால அது குளிர்ச்சியா இருக்கும். அதனால நெப்டியூன் வந்து குளிர்ச்சியான பிளானட் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 கோள்கள்ல எது பெரிய கோள்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோள். 8 கோள்கள்ல எது சின்ன கோள்னு கேட்டீங்கன்னா மெர்க்குரி தான் எல்லாத்தோட சின்ன கோள். அடுத்தது வீனஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் அதோடைய சுற்றுப்பாதையில தான் ஒரே பக்கமா சுத்தி வரும். வீனஸ் மட்டும் ஆப்போசிட்ல சுத்தும். அதனாலதான் நமக்கு டெய்லி வானத்துல தெரியுது. இப்ப மார்ஸ் எர்த் பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வாழும் ஒரே கோள் வந்து எர்த் தான். அதுல எல்லா உயிரினங்களும் அதுலதான் வாழுது. நம்மளும் அதுலதான் வாழ்றோம். அது உயிரினங்கள் வாழ்றதால அது உயிரி கோள்னு சொல்றாங்க. மார்ஸ் வந்து சிவப்பு கோள்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய கோளம். அடுத்தது சாட்டர்ன் வந்து வளையத்தால இருக்கிறதால வளைய ரிங் பிளானட் சொல்லுவாங்க. யுரேனஸ் வந்து வளிமண்டலத்துல இருக்கிற மீத்தேன் வாயுவால இருக்கிறதால அது வந்து பச்சை நிறத்துல காணப்படும். அதனால பச்சை கோள்னு சொல்லுவாங்க.